வெற்றிகளை பற்றி கவலைப்படாதீர்கள். லட்சியத்திலிருந்து 1000 தடவை வழுக்கி விழுந்தாலும், லட்சியத்துக்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள். லட்சியத்தை அடைய 1000 தடவை முயலுங்கள். அந்த 1000 தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள். முயற்சியை கைவிடாதீர்கள். வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போல மென்மையானது. தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும் தான் உண்டு. சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய தண்ணீர் தொட்டி உங்கள் மனமே. அடுத்தவன் பாதையை பின்பற்றாதே, உன்னுடைய பாதையை கண்டுபிடி. உங்களை முதலில் கட்டுப்படுத்துங்கள், பின்பு உலகமே உங்கள் வசமாகும். நீண்ட தூரம் ஓடுவதினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும். மரணத்தை பற்றி கவலைப்படாதே. நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை. அது வரும்போது நீ இருக்கப் போவதில்லை. பிறகு எதற்கு கவலை? பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான். துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது. எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பது இப்போது நாம் செய்யும் காரியங்களை எண்ணும் எண்ணங்களை பொறுத்தது. அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன்பு யோசிக்க மறந்துவிடாதே. கடன்களோடு வாழ்வதை விட இரவில் சாப்பிடாமல் படுப்பது நலம். தித்திப்பும் பாராட்டும் அதிகம் போனால் திகட்டிவிடும். ஆசையற்றவனே அகில உலகிலும் மிக பெரும் பணக்காரன். படிப்பு வெறும் தீக்குச்சியை போன்றது. எந்த பிரச்சனையோடாவது உறையும் போதுதான் அதிலிருந்து சிந்தனை சுடர் ஏற்படுகிறது. எந்த வேலையும் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றுபவன் எவனோ அவனே அறிவாளி. அன்பு ஒன்றே மிகப்பெரிய ஆயுதம். பெரிய பெரிய ஆயுதங்களால் வெல்ல முடியாத ஒருவனை கூட அன்பு என்ற ஒரே ஆயுதத்தால் வீழ்த்திவிடலாம். எதிர்காலத்தை பற்றியே எண்ணிக்கொண்டு இருப்பது நிகழ்காலத்தையும் கெடுத்துவிடும், எதிர்காலத்தையும் கெடுத்துவிடும். ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தவறுகளிலிருந்தும் தாழ்வுணர்ச்சியில் இருந்தும் விடுபடுவீர்கள். உலகில் பாவம் என்பதாக ஒன்று உண்டு என்றால் அதுதான் ஒருவனின் பயமும் பலவீனமும். உன் மனசாட்சிதான் உன் ஆசான். அதைவிட வேறு ஆசான் இல்லை. எஜமானாக இருப்பதற்கு முன் ஒருவன் வேலைக்காரனாகவும் இருக்க வேண்டும். பலமே வாழ்வு, பலமின்மையே மரணம். இந்த உலகில் நீங்கள் வந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றை விட்டு செல்லுங்கள். இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகவே இங்கு வந்திருக்கின்றோம். இன்னும் நாம் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் செய்ய ஆற்றல் பெற வேண்டுமா? முதலில் பொறாமையை ஒழியுங்கள். இதயமில்லாமல் வெறும் புத்தி கூர்மை மட்டும் இருந்தால் அது ஒருவனை சுயநலமானவனாக மாற்றிவிடும். மனிதனுக்கு மன அமைதி தருவதுதான் மதத்தின் அடிப்படை லட்சியமாகும். வாழ்வின் லட்சியம் இன்பமென்று எண்ணி நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அறிவுதான் நம் வாழ்வின் உண்மையான லட்சியம். நாம் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல்லுங்கள். நீங்கள் உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்தது இறை நம்பிக்கையும் அவசியம். எதை உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அது உடனே நிறைவேற்றுவதே நல்லது. எதையும் தெரியாது என்று சொல்லாதே. சாதிக்கும் துணிவோடு அஞ்சாத போர் வீரனைப் போல செயல்படு. நீ தியாகம் செய்ய தயாராக இருந்தால் மட்டுமே உலகிலுள்ள மற்றவர்களை வெல்ல முடியும். பிறரிடமிருந்து நல்லதை கற்றுக்கொள்ள மறுப்பவன் இறந்தவனுக்கு ஒப்பானவன். ஆசைக்கு கண்ணில்லை, அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும். அன்பில் கரைந்துவிடு, அது உன்னை சொர்க்கத்திற்கு சேர்த்துவிடும். அறிவு சுரங்கத்தை திறப்பதற்கான திறவுகோல் மனம் ஒருமைப்பாடாகும். பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல. தவறான வார்த்தைகளை பேசிவிடு என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதுதான். நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பதே நமது முதல் கடமை. கீழ்த்தரமான தந்திரங்களால் இந்த உலகில் மகத்தான காரியம் எதையும் சாதித்து விட முடியாது.
உலகம் எவ்வாறு நடிக்கிறதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடிப்பதே அறிவாகும். தளர்ந்து விடாதே, இழக்க இனி எதுவும் இல்லை என்பவனுக்கு மட்டுமே வரலாற்று பக்கத்தில் இடம் கிடைக்கும். பணக்காரனாவது எப்படி? படத்தில் ஒரே ஒரு பாட்டில், நிஜத்தில் நீ படும் பாட்டில். கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் சரி செய்தால் எதிர்காலம் இனிமையாகும். எரித்த உடலை உருக்கிக் கொண்டாலும் உள்ளவரை ஒளியூட்டுகிறது மெழுகு. கைத்தட்டல்களும் கரகோஷங்களும் உன்னை உற்சாகப்படுத்துமே தவிர உயர்த்திவிடாது. வளர்ச்சிக்கான பாதையில் உன்னை நீயே மெருக்கேற்றிக்கொள். உன் எதிர்காலத்தை கண்டுபிடிக்க பயத்தை தொலைத்துவிடு. எதிர்காலத்தை உருவாக்கு, நிகழ்காலத்தை உரமாக்கு. சவால்களை தொடாதவன் வாழ்க்கையை தொலைப்பான். வெற்றியின் சின்னம் வேர்வை. நீ ஒன்றை ஆழமாக விரும்பினால் அது எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் அது உனக்கு கிடைக்கும். நேற்றை நினைக்காதே, இன்றை இழக்காதே, நாளை நமக்கானதே. என்று முடியும் என்று நினைப்பவன் தோற்பான், முடியுமென்று நினைப்பவன் ஜெயிப்பான். முடிந்ததை நினைக்காதே, நினைத்ததை முடி. பயம் இல்லாதவன் வீரன், பயம் இருந்தாலும் முன்னேறுபவன் மாவீரன். பயத்தை எதிர்கொண்டால் எதையும் எதிர்கொள்ளலாம். ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது, ஆனால் ஒரு நாள் நிச்சயம் மாறும் நீ ஓடிக்கொண்டே இருந்தால். திறமை இருந்தும் நிராகரிக்கப்படும் நபருக்கே தெரியும் வாய்ப்பு என்பது ஏழைகளின் கதவை தட்டுவது அரிது என்று. நம்மிடம் மெழுகுவத்தி வெளிச்சம் அளவிற்குத்தான் வாய்ப்பு உள்ளது என்றாலும் கூட அதையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். லைட் வந்தால் தான் முன்னோக்கி செல்வேன் என்று இருளிலே தேங்கி கிடக்க கூடாது. தொடங்கிய இடத்திலே நிற்கலாம், தொடங்காமலே நிற்காதே. வாய்ப்பு இல்லை என்று வாழ்வதை விடாமல் உழைத்தால் அதுவே நீ உனக்காக உருவாக்கிய வாய்ப்பு. போராட கற்றுக்கொள், ஜெயிக்க கற்றுக்கொள்வாய். நீந்தாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். கேலி கிண்டல் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வாழ்க்கை ஒதுக்கிவிடும். நமக்கான நேரம் வரும்போது பிறர் தரும் வழியினை பொறுத்து கொள்வது மாபெரும் புத்திசாலித்தனம். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையும் நீ சந்திக்காமல் முன் செல்கிறாயோ அப்பொழுது தவறான பாதையில் நீ பயணிக்கிறாய் என்று அறிவாய். உலகில் குறைகளை பற்றி பேசாதே, குறைகளை நோக்கி வருத்தப்படு. ஆனால் நீ உலகுக்கு உதவி செய்ய விரும்பினால் உலகை தூற்றாதே, குறை சொல்லாதே. குறை சொல்லி உலகை இன்னும் பலவீனப்படுத்தாதே. உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு. அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன் முன் நிறுத்து. அதிலிருந்து நல்ல செயல்களே விளையும். வாழ்வும் சாவும், நன்மையும் தீமையும், அறிவும் அறியாமையும் ஆகியவற்றின் கவலைதான் மாயா. தன்னம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சிலரின் வரலாறே உலக சரித்திரமாகும். ஒரு மனிதனோ ஒரு நாடோ தன்னம்பிக்கை இழந்தவுடனே அழிவு வருகிறது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனம் என்று நினைத்தால் பலவீனமாகவே ஆகிவிடுவாய். உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகிவிடுவாய். மிகப்பெரிய உண்மை இது. வலிமைதான் வாழ்வு, பலவீனமே மரணம். உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உன்னுள்ளே உள்ளன. அதை உணர்ந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் விஷயத்தை பொருட்படுத்தியிருந்தால் பாம்பின் விஷமும் உன் முன் சக்தியற்றதே. இந்த உலகம் மிகப்பெரிய ஓர் உடற்பயிற்சி கூடம். இங்கு நாம் நம்மை வலிமையுடையவனாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான். உலகம் எவ்வாறு நடக்கிறதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். வாழ்வின் வேகம் மட்டும் இருந்தால் போதாது, விவேகம் இருக்க வேண்டும். ஏழை சிறுவன் கல்வியை நாடி வர முடியவில்லை என்றால் கல்விதான் அவனை நாடி போக வேண்டும். 90% சிந்தனையின் ஆற்றல் சாதாரண மனிதனால் வீணாக்கப்படுகிறது.
இந்த உலகில் புகழுக்கும் இகழுக்கும் மதிப்பு கிடையாது. ஊஞ்சலை ஆட்டுவதைப் போல் ஒரு மனிதனை மகிழின் புறமாகவும் இகிழின் புறமாகவும் இங்கும் அங்கும் ஆட்டுகிறார்கள். எல்லா ஆற்றல்களும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது. உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று நம்புங்கள். எதை செய்யவும் நாம் தயாராக இருக்கிறோம். நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று உறுதி கொள்ளுங்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இனியும் உறங்காதீர்கள். உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். செல்வம் வேண்டுமானால் அதற்காக பாடுபடுங்கள். அது நிச்சயம் உங்களை வந்து சேரும். நல்ல எதிர்பார்ப்பு மனப்பான்மையும் எல்லாவற்றிலும் நல்லதே பார்க்கும் பக்குவமும் நாம் வளர்க்க வேண்டும். நமது மனதிலும் உடம்பிலும் உள்ள குறைகளை நினைத்து நான் உட்கார்ந்து அழுவதில் எந்த லாபமும் இல்லை. எதிர்மறையான சூழ்நிலைகளை அடக்குகின்ற வீர முயற்சியே நம்மை ஆன்மாவைப் போல கொண்டு செல்லும். உன்னால் சாதிக்க இயலாத காரியமென்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி. உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாக உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள். எல்லோரிடமும் அன்பை கொடுத்து ஏமாந்து விடாதே. யாரிடமும் அன்பை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடாதே. அறிவு வரும்போது மனிதன் முதிர்ச்சி அடைகின்றான். அவனிடம் ஒழுக்கம் நிலவுகிறது. தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். வெற்றியை சந்தித்த இதயம் பூவை போல மென்மையானது. தோல்வியை சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. நீ செய்த தவறுகளை வாழ்த்து. அவைகள் நீ அறியாமலே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக இருந்திருக்கின்றன. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உன்னுள்ளே உள்ளன. முன்னேறி போங்கள். பல யுகங்கள் போராடி வருவதின் பயனாகவே குணநலம் பக்குவமடைகின்றது. மனம் தளராதீர்கள். எந்த காரியமானாலும் அதில் நிகழ்கின்ற பிழைகளும் தவறுகளும் மட்டுமே நமக்கு படிப்பினையாக அமைகின்றன. தவறு செய்தவனே சரியான பாதையை காண்கின்றான். 1000 முறை இடறி விழுந்தவன் மூலம் உன் நற்பணைப்பை நிலைநிறுத்து. ஞானம், பக்தி, யோகம், கர்மம் இவை முக்திக்கு அழைத்து செல்லும் பாதைகள். உண்மைக்காக எதையும் துறக்கலாம். ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது. எல்லோரிடமும் அன்பாயிரு. எல்லா உயிர்களையும் நேசி. யார் மீதும் பொறாமைப்படாதே. பிறரது குற்றங்களை காணாதே. சோம்பல் கூடாது. பொறாமை, அங்கீகாரம் ஆகியவற்றை ஒரேடியாக கங்கையில் எரிந்து விடாதே. நமது சமுதாயம் இப்போது இருக்கும் தாழ்வு நிலைமைக்கு மதம் காரணமல்ல. மதத்தை முறையாக பின்பற்றாமல் போனதுதான் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம். அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அழித்துவிடு. எப்போதும் பொறாமையை விளக்குங்கள். இதுவரையிலும் நீங்கள் செய்த மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உன்னை நீயே பலவீனமானவன் என்று நினைத்து கொள்வது மிகப்பெரிய பாவம். செயல் நின்று சிந்தித்து செயலாற்றுவதே நன்று. உன் மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு. அவற்றை ஒவ்வொரு நாளில் பகலிலும் இரவிலும் உன் முன் நிறுத்து. அதிலிருந்து நல்ல செயல்களே விளையும். வலிமையே மகிழ்ச்சிகரமான, நிரந்தரமான, வளமான, அமரத்துவமான வாழ்க்கையே ஆகும். பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது.